நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கிவ்வே கொடுத்துருந்தோம். எனக்கு எதுவும் வேணாம் ப்ரோ. ஒரு ஸோ கைஸ், நம்ம ஒரு மண்டேனுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து இனிமேல் வந்து மணி ஹேண்ட் அல்லது வந்து மணி கிவ்வே பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஸ்டார்டிங்லேயே இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி ப்ரோ சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் டெய்லி நீங்கள் ட்ராவல் பண்ண கூட டெய்லி ரெகுலராக வீடியோ போட்டிருந்தீங்க, பட் ஆனால் இன்றைக்கி வந்து ரெகுலராக வீடியோ போடல, என்ன காரணம் கேட்டாங்க. இப்போ கடை ஒர்க் போயிட்டுருக்கு ப்ரோ, ஆனால் வீடியோ போட முடியல அப்படின்னு. தப்பாக எடுத்துக்காங்க ப்ரோ, இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுங்க அப்படின்னாரு. அவருக்கு கண்டிப்பாக அவரோட செல்வா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட இன்றைக்கி இந்த வீக்கோட கிவ்வே வினர் வந்து யாருன்னா மணிமாறன் சொல்லிட்டு டால்மியா. ஸோ அவர் தான் இந்த கிவ்வே வினருக்கு. அவர் நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அவர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி அவருக்கு என்ன தேவை ஃபஸ்ட் கேட்கலாம். ரெண்டாவது நம்ம ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பேசிடலாம். ஃபஸ்ட் ஒரு கால் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ, ஆனால் கண்டிப்பாக இதில் அடுத்த வாரம் ஒரு கிவ்வே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துட்ருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து கிவ்வே எப்போ வேணால் தரலாம், மண்டே டு ஃப்ரைடே. எனக்கு நம்ம கிவ்வே கொடுத்துடலாம். நான் கண்டிப்பாக நான் அலர்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் கூட இருக்கலாம். ஸோ நம்ம கால் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அவருக்கு. மணிமாறன் டால்மியா. ஸோ அவர் தான் நம்ம இந்த வீக்கான கிவ்வே வின்னர். அவர் தான் நமக்கு. நம்ம கால் பண்ணிடலாம். இன்ஸ்டாவில் ஆல்ரெடி மெசேஜ் போட்டிருந்தோம், பார்த்துருந்தாப்புல. அவர் ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நம்ம நேரடாக பேசிடலாம். ரெங்க ஆகிட்டுருக்கு இருக்குல்ல. ஸோ வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம் தான். நம்ம தமிழ்நாடு ட்ராவல் பண்ணதுக்கும் இப்போதைக்கும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ நம்ம வந்து அன்றைக்கி சேவ் வாட்டர் சைடு கான்செப்டில் தமிழ்நாடு ட்ராவல் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம மணி ஹேண்ட் ஆனது மணி கிவ்வே பண்ண போகிறோம். ஹாய் ப்ரோ. அருள் பேசுகிறேன் ப்ரோ, கேட்குதா ப்ரோ? ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஸோ நம்ம சேனல் வந்து ஸ்டடியிலே பார்த்துட்டு இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்குறேன். இப்போதைக்கு என்ன பண்ணலாம்? நீங்களோட சேனலுக்கு கிவ்வே நீங்கள் தான் நமக்கு இந்த வீக்கில். எனக்கு என்ன ப்ரோ, எனக்குலாம் எதுவும் தேவையில்ல ப்ரோ. ப்ரோ எதாவது கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன சொன்னால் பண்ணிடலாம், உங்கள் சார்பாக என்னென்ன பண்ணிடலாம். என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ, எல்லா கேஜெட்ஸும் இருக்குது. ஸோ எதுவும் தேவையில்ல. ஓகே ஓகே. நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு கிவ்வே உண்மையிலேயே மணிமாறன் வந்து ஓகே சூப்பர் ப்ரோ. ப்ரோ ஸோ நம்மளோட சேனல் கிவ்வே மணிமாறன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட எல்லாமே இருக்குது ப்ரோ, இல்லாதவங்களும் சாப்பாடாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சேனலை ஸ்டார்டிங்கில் போய் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பர்த்டேவாக இருக்கட்டும், நம்ம அண்ணன் பர்த்டே, அண்ணன் மூணு பர்த்டே எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இன்னும் ஒரு 2 or 3 இயர்ஸில் அவரோட சார்பாக நம்மளோட குறைஞ்சது 10 பேருக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்க போகிறோம். ஸோ எங்கே கொடுக்கலன்னா நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நான் ப்ரோ கண்டிப்பாக உங்களோட சார்பாக நம்ம சேனல் சார்பாக 10 பேருக்கு ஃபுட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மண்டே டெலிவரி ஆக நினைக்கிறேன் ப்ரோ. அது மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு எப்படி கண்டிப்பாக சொல்லுங்கள் ப்ரோ, மறக்காமல். ஓகே ப்ரோ. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணதுக்கு. கீப் வாட்சிங் ப்ரோ. நம்ம ஃபுல்லாக அப்டேட் பண்ணோம் ப்ரோ. ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஓகே கைஸ், ஸோ இவர் வந்து ஒரு சின்ன கான்செப்ட், அதான் நம்ம சேனலோட சார்பாக வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துடலாம் அந்த மைண்ட் செட்டில் இருந்தோம். நம்ம சேனல் அண்ணன் இருக்கார், சின்ன பேசியிருந்தோம். அவருக்கு வந்து அவரோட ஃபோட்டோ போட்டு நம்ம சேனல் லோகோ போட்டு நம்மளோட சார்பாக அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துடலாம். இதான் நம்மளோட சேனல் கிஃப்ட்டாக இருக்கட்டும். ஸோ நம்ம எது வாங்கி கொடுத்தாலுமே ஒரு இதாக இருக்கும். ஆனால் ஃப்ரேம் வாங்கி கொடுத்தா வீட்டில் ஒரு நம்ம பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஒரு கிவ்வே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஃப்ரேம் கொண்டு வந்தோம். ஆனால் பிரதர் வந்து என்ன சொன்னார், இல்லாதவங்களுக்கு ஃபுட் வாங்கி சொன்னார். கண்டிப்பாக நம்ம இன்னொரு நைட் ஃப்ரைடே, ஸோ வந்து நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் ஆகிடும். இன்னும் 2 நாளில், குறைஞ்சபட்சம் 2 நாளில் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு ஃபுட் வாங்கி கொடுத்துடலாம். கண்டிப்பாக வீடியோ பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, என்னால் முடியும்னு நினைக்காதீங்க. சப்போஸ் உங்களால் முடிஞ்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு மரக்கண்டை மட்டும் வச்சு வளர்த்துக்கோங்க. ரெண்டாவது உங்களால் முடிஞ்சு அப்படின்னா ஒருத்தருக்காக ஃபுட் வாங்கி கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் பர்த்டேவாக இருக்கலாம், உங்கள் மேரேஜ் டேவாக இருக்கலாம், என்றைக்காவது ஒரு நாள் நம்மளால் ஒருத்தவங்க சாப்பிட்டாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து நாளைக்கு ஒரு மிக பிரமாண்டமான விஷயம் பண்ண போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ மணிகன் நம்மளோட சரௌண்டிங்கில் நம்ம போகிற எல்லா இடத்துக்குமே நம்ம மணிகன் பண்ண போகிறோம். ஸோ அது வீடியோ வந்துட்டு இருக்கோம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து மணி கிவ்வே அண்ட் மணிகன், ஓகேங்களா? இது 2 விஷயம் பண்ண போகிறோம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ரேண்டமாக நம்ம வந்து ஒருத்தரை சூஸ் பண்ண போகிறோம். அவரை சூஸ் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு நம்ம நேரடியாக போகிறோம். நம்ம சேனலில் இப்போ நம்ம மணிகன் பண்ணோம்ல, மணி கிவ்வே பண்ணோம்ல, ஸோ அது மாதிரி நம்ம சேனல் ஃபாலோவர் ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்க மெசேஜ் பண்ணி, ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்மளால் சேனலில் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்ப்லாம் பண்ணிடலாம். ஸோ அந்த விஷயம் ஒரு பிளானிங் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுற ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை ஏன் நான் ரொம்ப தூரம் திரும்பியும் சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்க இன்ன வரைக்குமே நமக்கு வந்து இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மெசேஜ் பண்ணுறது நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நெக்ஸ்ட் லெவல் பண்ணலாம், அதை செய்யலாம், இது செய்யலாம், நிறைய விஷயம் வச்சுட்டே இருந்தேன். நம்ம பர்த்டேக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம காலையிலேருந்து கிட்டத்தட்ட நிறைய இடத்துல போய் ஃபுட்டு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே ஃபுட்டு கொடுத்துருப்போம். எல்லாத்துக்குமே ஃபுட்டு கொடுத்து ஒரு வீடியோ விளாக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்தளவு வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கிவ்வே கொடுத்துருந்தோம். எனக்கு எதுவும் வேணாம் ப்ரோ, ஒரு சின்ன ஒரு மனசு தான், பட் இல்லாதவங்களுக்கு ஃபுட் வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக நம்ம அதுவும் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம டால்மியாவிலேருந்து கிட்டத்தட்ட நம்ம ரேண்டமாக ஒரு ஊர் சூஸ் பண்ண போகிறோம். அந்த ஊருக்கு நம்ம எதில் போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ பைக்கில் போகலாமா, அல்லது காரில் போகலாமா, அல்லது சைக்கிளில் போகலாமா, அல்லது வாக்கர் லைஃப்பில் போகலாமா, அல்லது ஃப்ளைட்டில் போகலாம். ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம அதிலே ட்ரை பண்ணி உங்கள் வீடியோ கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் உங்களுக்கு எடிட்டிங்கு, வாய்ஸு, அல்ல கேமரா எப்படி எந்த மாதிரி ஹேண்டில் உங்களுக்கு எதாவது செஞ்சு இருந்துச்சுன்னா மறக்காமல் டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள், அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம சேனலில் கண்டிப்பாக ரெகுலராக ஈவினிங் கண்டிப்பாக வீடியோ வந்துடும். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை, டிஎஸ் ஸ்காட், தேங்க்யூ, பாய்.